அவ்வளோ நாள் பெயின் தான் அக்காட்சியோட ஒரிஜினல் லீடர் நினைச்சா அவனுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். நருட்டோவை பத்தி பெயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். நருட்டோவை பிடிக்கிறது இனி அவ்வளவு ஈஸியா இருக்காது, பயங்கரமான ஜுட்சு எல்லாம் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். காகுசாவோட 2 உயிரை ஒரே அடியில கொண்டிருக்கான். அவன் கூட அவனுக்கு துணையா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுவான். அதுக்கு கோனன், நீங்க டார்கெட் ஒரு அச்சரத்துல இருப்பான்னு பெயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் பெயின் சண்டையில தோத்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்சியோட கிளாக் எடுத்து மாட்டிட்டு கிளம்புவான். அப்பதான் ஃபேஸ காட்ட போறாங்கன்ற ஹைப் எல்லாருக்குமே கிளம்பும். அவன் அங்கிருந்து வெளியில வந்துகிட்டே ஒரு வார்த்தை சொல்லுவான், கடைசியா நம்மளோட லட்சியத்தை அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை ரிவீல் பண்ண போகும்போது ரெயின் வில்லேஜ்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும், இடி இடிக்க ஆரம்பிக்கும். அந்த இடியோட வெளிச்சத்துல அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க. வக்காலி அங்கதான் ட்விஸ்ட். அது யாருன்னு பாத்தீங்கன்னா டோபி. அவ்வளவு நேரம் அக்காட்சியில ஜோக்கரா தெரிஞ்சவன் தான் உண்மையான வில்லன் தெரியும் போது வக்காலி இதாண்டா செம்ம டிரான்சிஷன் அப்படின்ற இருக்கும். அவன் வெளியே வந்து நின்றுட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஏத்தாப்புல அவன் ஒரு டயலாக் சொல்லுவான் பாருங்க, ஷெரிங்கானோட உண்மையான சக்தி நான் தான் மாதரா உச்சிகா அப்படின்னு சொல்லும் போது சரியான கூஸ்பம்ஸா இருக்கும்.